க்ளோவாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா நல்லா ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு கல்யாண் லைஃப் ஸ்டைல். நம்ம வீடியோ போட்டு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான மேக்கப், ரொம்ப ஒரு சிலவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப மைல்டாக இருக்கணும், மேக்கப் போடணும் ஆனால் போட்டிருக்கிறது வந்து தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி டிப்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். ஸோ ரொம்ப ஹெவியாலாம் போடுறதில்ல. இது வந்து ரொம்ப லைட் மைல்டு மேக்கப்பு, போட்டாலும் தெரியாது, வித்தவுட் மேக்கப் மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. வந்து இப்போ வந்து நான் கோயிலுக்கு கிளம்பிட்டு இருக்கேன். ஸோ அதனால் ஒரு சிம்பிளாக எப்படி மேக்கப் போடுறது அப்படிங்கிறதுக்காக ஒரு வீடியோவாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேர் வந்து நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. கிளென்சிங், டோனர், மாய்ஸ்சரைசர் அந்த மாதிரி பண்ணால் உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து எந்த ஒரு டேமேஜும் ஆகாது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீம் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் ஒரு மாய்ஸ்சரைசராவது யூஸ் பண்ணுங்கள். ரொம்பவே ஸ்கின்னுக்கு வந்து ரொம்பவே நல்லாவும் இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஜஸ்ட் ஒரு மாய்ஸ்சரைசர் தான் போடுறேன். என்ன மாய்ஸ்சரைசர் பார்த்தீங்கன்னா நிவ்யா. இது வந்து ரொம்ப ப்ரைஸ் ரொம்ப கம்மி, ரொம்ப சூப்பராகவும் இருக்கும், ரொம்ப மைல்டாகவும் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது போட்டால் ட்ரை ஸ்கின்னுக்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். இது பாடி லோஷனும் இருக்குது. ஸோ என் ஸ்கின்னு பார்த்தா இப்போ தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. பழசுக்கும் இப்போயும் நல்ல டிஃப்ரெண்ட் தெரியுது. ரொம்ப ட்ரையாக இருந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு மாய்ஸ்சரைசராக இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து ரொம்ப சிம்பிளான மேக்கப் தான் பண்ணப்போ ரொம்ப மைல்டாக இருக்கும். அதுக்காக பார்த்தீங்கன்னா இது வெறும் 250 அந்த மாதிரி தான் வரும். 200 250 லுக்குள்ளே தான் வரும். பார்த்தீங்கன்னா இது ஃபிட்மியோட ஃபவுண்டேஷன். இது வந்து உங்கள் ஸ்கின் டோனுக்கு எது தேவையோ அந்த மாதிரி ஃபவுண்டேஷன் வந்து எடுத்துக்கோங்க. நம்ம வாங்க லைட்டாக மைல்டாக ஒரு ட்ராப் மட்டும்தான் அதை எடுக்கிறேன். இது கூட நீங்கள் வந்து ஒரு மாய்ஸ்சரைசர் மிக்ஸ் பண்ணி போட்டால் கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு ஸ்கின் வந்து நல்லா க்ளோவாகவும் நல்லா ஒரு கிளாஸியாக தெரியும். ஸோ இப்போ வந்து மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ நான் எடுத்துக்கிறது அதே நிவ்யா மாய்ஸ்சரைசர் தான் எடுத்திருக்கேன். ரொம்ப மைல்டான மேக்கப்னால நான் இது வந்து யூஸ் பண்ணுறேன். நான் மைல்டாகவும் இருக்கணும், ஸ்கின் வந்து நல்லா க்ளோவாகவும் நல்லா கிளாஸியாக தெரியணும். அந்த சைனிங் ஒரு லுக்கு கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்த லுக்கு கிடைக்கிறதுக்காக தான் இது வந்து நான் வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ப்ரஷ் வேணாலும் ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து கொஞ்சம் நான் வந்து அர்ஜெண்ட்டாக கிளம்புறதுனால, கோயிலுக்கு கிளம்புறதுனால ஒரு சிம்பிளானதுக்காக நான் வந்து ப்ரஷ் வந்து எதுவுமே யூஸ் பண்ணலை. சரி, இதுக்கும் டிஃப்ரெண்ட் பாருங்கள். ஸோ உங்களுக்கு தெரியுதா, நல்லா கிளாஸியாக நல்லா க்ளோவாக இருக்குது பார்த்தீங்களா. இதுக்கும் நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியுது. ஸோ இங்கிட்ட அப்ளை பண்ணிக்கலாம். எப்பயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபவுண்டேஷன் போட்டிங்கன்னா ஒரு சைடு போட்டிங்களா அந்த சைடு ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து அடுத்த சைடு வந்து இது பண்ணணும். ஒரு சிலவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மொத்தமாக போட்டுறாங்க. போட்டு நம்ம இது பிளெண்ட் பண்ணவங்களையும் ஒரு சைடு இது பண்ணாலும் இன்னொரு சைடு வந்து ட்ரை ஆகிடும். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் எப்பயுமே யூஸ் பண்ணாதீங்க. நெக்குக்கும் சேர்த்து எப்பயுமே போட்டுக்கோங்க. இல்லைன்னா நெக்கு ஒரு கலரு, ஃபேஸ் ஒரு கலராக இருக்கும். ஸோ என் ஃபேஸில் நல்ல ஒரு க்ளோ கிடைக்குது பார்த்தீங்களா. மாய்ஸ்சரைசரும் ஃபவுண்டேஷன் மிக்ஸ் பண்ணி போடுறேன். இவ்வளோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான், ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சின்ன ட்ரிக் தான் அது வந்து பார்த்திங்கன்னா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து காம்பேக்ட் எடுத்துக்கோம். காம்பேக்ட் வந்து பார்த்திங்கன்னா மேக்கோடைய காம்பேக்ட் தான் நான் வந்து எடுத்துருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா. அதே மாதிரி நீங்கள் வந்து காம்பேக்ட் போட்டாலும் ஒவ்வொரு சைடாக வந்து எந்த ஒரு மேக்கப் போட்டாலும் ஒவ்வொரு சைடாக வந்து ஃபில் பண்ணுங்கள். நீங்கள் நான் வந்து அப்படி தான் பண்ணுவேன், எனக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இதுக்கும் டிஃப்ரெண்ட் தான் உங்களுக்கு. செகண்ட் ஸ்டெப்பு, இந்த மேக்கப் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மேக்கப் போட்டிருக்கணும் ஆனால் மேக்கப் போட்டதே தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 சூப்பராகவும் இருக்கும், ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். யாரும் உங்களை அந்த அளவுக்கு கண்டுபிடிக்க மாட்டாங்க. உங்கள்
ஸ்கின் டோனை உங்களுக்கு வந்து மாற்றாது. ரொம்ப டார்க் சர்க்கிள்ஸ், பிக்மெண்டேஷன் அந்த மாதிரி இருந்து அதெல்லாம் ஹைலைட் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் என்ன ஒரு பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஸ்கின் டோனு எதுவோ அதுக்கு மேட்ச் பண்ணி நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஸ்கின் டோன் ஒன்றா இருக்கும், நீங்கள் ஒரு இதுக்கு போடுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து மேட்ச் ஆகாது. ஸோ அவ்வளோதான், ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஐப்ரோவுக்கு வந்து ஃபில் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து மெபிலினோட ஐப்ரோ பென்சில் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள். ஸோ இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப மைல்டாக நீங்கள் போடணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ப்ரஷ்ஷில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே மைல்டாக வரும். ஸோ பாருங்கள். ஸோ இதுக்கும் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும். ஆல்ரெடி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐப்ரோஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து இப்போ வந்து காம்பேக்கு, ஃபவுண்டேஷன் எல்லாம் போட்டதுனால எனக்கு வந்து ஐப்ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த கலர் வந்து ஒயிட் கலராக மாறி இருக்கும். அந்த பவுடரெல்லாம் பட்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒயிட் கலர் மாட்டேன். ஸோ அதுக்காக ஃபில் பண்ணுறதுக்காக ரொம்ப லைட்டாக மைல்டாக தான் போட்டிருக்கேன். ஸோ இதுக்கும் நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியுது உங்களுக்கு. இப்படியே அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப டார்க்காக விடுங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா டார்க்காக வேணாம், எனக்கு மைல்டாக போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா. இப்படியே நீங்கள் வந்து அப்ளை பண்ணாதீங்க. ஒரு சிலவங்களுக்கு இது வந்து பண்ண தெரியல. ஸோ அதுக்காக தான் இந்த ட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா. இது வந்து பார்த்திங்கன்னா ஐப்ரோஸ்க்கு கேப் கொடுப்பாங்க பார்த்திங்களா, அதில் ஒரு ப்ரஷ் இருக்குங்களா, அந்த மாதிரி ப்ரஷ். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ப்ரஷ் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரஷ்ஷும் பார்த்திங்கன்னா ஐப்ரோஸ்க்கு வந்து ஃபில் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐலைனர். ரொம்ப லைட்டாக மைல்டாக போடணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ நான் வந்து மோஸ்ட்லி வந்து ஐலைனர்லாம் யூஸ் பண்ணவே மாட்டேன். எனக்கு வந்து அது வந்து பிடிக்காது. ஸோ இப்போ வந்து ஒரு சிம்பிளான மேக்கப்புக்காக இந்த ஐலைனர் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ மேலே போட்ட மாதிரி கீழேயும் போட்டுக்கோங்க, இந்த சைடும் போட்டுக்கோங்க. இது போட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் 2 கண்ணுக்குமே போட்டாச்சு. ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த பென்சில் வந்து யூஸ் பண்ணுறேன். ஐப்ரோக்கு யூஸ் பண்ண பார்த்திங்கன்னா மெபிலின், அதுதான் தான் கீழே யூஸ் பண்ணுறேன் நான். போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் வந்து ஐஷேடோலாம் நான் வந்து யூஸ் பண்ணல. ஸோ சிம்பிளாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அதெல்லாம் யூஸ் பண்ணல. இப்போ வந்து நம்ம வந்து லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட வந்து நமக்கு வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இந்த லிப்ஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ ஹெவன் சொல்லிட்டு ஒரு பிராண்டு. ஸோ அந்த லிப்ஸ்டிக் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே லைட்டாக மைல்டாக போட்டுக்கோங்க. ஸோ சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா லாங் லாஸ்டிங்காக இருக்கும் உங்களுக்கு வந்து. பண்ணிக்கோங்க. நல்லா கொஞ்சம் நல்லா பிங்கிஷாக நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து இது வந்து அதிகமாகிடுச்சு அப்படின்னா லைட்டாக காம்பேக்ட் பவுடர் வந்து போட்டுக்கோங்க. ஸோ எனக்கு வந்து ஸோ இப்போ வந்து நான் வந்து பிங்க் கலர் போட்டிருக்கேன். பிங்க் கலர் போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒயின் கலர் வந்து லைட்டாக மைல்டாக நீங்கள் வந்து இந்த லாஸ்ட்லேயே நீங்கள் கொடுக்கலாம். அப்படி இல்லை சென்டரில் மட்டும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த சென்டரில் மட்டும் ஸோ இந்த ஹைலைட்டர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப சூப்பராகவும் இருக்கும், நல்லா கிளாஸியாகவும் இருக்கும். இந்த ஹைலைட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன். இப்போ வந்து இது வந்து கிடைக்கிறதே கிடையாது. ஸோ க்யூடா பியூட்டியோட ஹைலைட்டர். இது வந்து லைட்டாக மைல்டாக டச் பண்ணிவிட்டு நான் வந்து ஸ்கின் கலர் வந்து எடுத்திருக்கேன். லைட்டாக ஸ்மைல் பண்ணிகிட்டே போனப்போ தான் சூப்பராக இருக்கும். தெரியுதுங்களா? இதுக்கும் டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியுதா? ஸோ இப்போ வந்து சிம்பிள் மேக்கப் லுக்கு கம்ப்ளீட் ஆகி
ஹேர் ஸ்டைல் போகலான்னு பார்த்தா தலை இன்னும் காயலை. காஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து சிம்பிளாக ஒரு ஹேர் ஸ்டைல் வந்து போட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து இந்த மேக்கப் வந்து நம்ம வந்து சிம்பிளாக பண்ணியிருக்கோம். தொட்டால் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வராது. ரொம்ப ரொம்ப சிம்பிளான மேக்கப் தான். இப்போ டிஷ்ஷை வச்சு உங்களுக்கு வந்து ட்ரை பண்ணி காமிக்கிறேன் நான். ஸோ பார்த்துக்கோங்க. இதுவுமே வரல பாருங்கள். ஸோ இது வந்து டிரான்ஸ்பரண்ட் மேக்கப் தான். ஸோ சூப்பராக இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும். வெளியில் நீங்கள் ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, ரொம்ப சிம்பிளான மேக்கப் வேணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஹேர் ஸ்டைல் எப்படி போகலான்னு காமிக்கலாம். சிம்பிளான ஹேர் ஸ்டைல், ஒரு கோயிலுக்கு போனால் நம்ம எப்படி ஹேர் ஸ்டைல் போடுவோம், சிம்பிளாக தானே போடுவோம். ஸோ அந்த மாதிரி சிம்பிளான மெத்தடில் உங்களுக்கு ஒரு ஹேர் ஸ்டைல் செஞ்சு காமிக்கிறேன், பண்ணி காமிக்கிறேன், போட்டு காமிக்கிறேன். நான் வந்து எப்போயுமே பார்த்தீங்கன்னா வெளியில் போனால் ரொம்ப சிம்பிளான ஹேர் ஸ்டைல். நான் வந்து வெளியில் போனால் எப்போயுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஹேர் ஸ்டைல் தான் போடுவேன். ஒரே ஹேர் ஸ்டைல் தான் போடுவேன். ஸோ ரெண்டுமே ஈவனாக எடுத்துகிட்டு இங்கே வந்து ஒரு கிளிப் கொத்திடுவேன். ஸோ என்னுடைய மேக்கப் இவ்வளோ தான். இப்போ வந்து இங்கே வந்து ஹேர் வந்து ரொம்ப குட்டிச்சு இல்லாமல் இருக்குது. இங்கே வந்து ஹேர் இல்லாமல் இருக்குது பார்த்தீங்களா. இங்கே வந்து ஒரு ஹேர் சொல்லி கொடுக்குறேன். ரொம்ப சிம்பிளானது தான். இதே தான் பார்த்தீங்கன்னா ஐப்ரோஸ்க்கு நம்ம எப்படி யூஸ் பண்ணோமோ அதே மாதிரி அதே ப்ரெஷ் எடுத்துக்கோங்க. ப்ரெஷ் எடுத்துகிட்டு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு நம்ம சிம்பிள் மேக்கப் லுக்கு. இந்த மேக்கப் லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு மேரேஜுக்கு நீங்கள் போகிறீங்க, ஒரு கோயிலுக்கு போகிறீங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க அப்படின்னா தாராளமாக அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். உங்கள் ஸ்கின் டோன் என்ன மேட்ச் ஆகுதோ அதை பார்த்து நீங்கள் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என் ஸ்கின் நல்லா க்ளோவாக தெரியுது, பார்த்தீங்கன்னா நல்லா கிளாஸி ஸ்கின்னாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நான் எந்த மாதிரி வீடியோ போடணும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து திருத்திக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.